Hi friends, CA Rajan here from Asper Academy. எப்படி இருக்கீங்க? Hope you are doing well. இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோரி ரொம்ப புதுசுலாம் கிடையாது, பழைய ஸ்டோரி தான். நிறைய புக்ஸில் வந்திருக்கு, மூவிஸில் வந்திருக்கு. ஆனாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் இந்த ஸ்டோரி நல்லாயிருக்கும். கூஸ் பம்ப்ஸ் நிறையா கிடைக்கும் அண்ட் புல்லரிக்கும். எனக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி. இந்த ஸ்டோரிக்கு எத்தனை வாட்டி கேட்டாலும் ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். ரைட்டா? ஸ்டோரி ஓல்டு தான், பட் டெஃபினெட்லி கோல்டு. எஸ், கோல்டு at 10 feet. என்னன்னா, ஒரு ஊரில் இந்த இடத்த தோண்டி பார்த்தா தங்கம் கிடைக்கும் அப்படின்னு யாரோ எவனோ எப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை நம்பி நம்மளால் என்ன பண்ணிட்டாரு, கையில் ஒரு கடப்பாறை தூக்கின்னு போயிட்டாரு, தோண்ட ஆரம்பிக்கிறாரு. நமக்கு தான் தெரியுமே. ரைட்டா? ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு, தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இல்லை சார், இந்த இடத்த தோண்டினா ஏதோ தங்கம் கிடைக்கும்னு யாரோ சொன்னாங்க, நான் தோண்டி பார்க்குறேனே அப்படின்றாரு. தோண்டி பார்க்குறாரு, ஒன்றும் கிடைக்கல. ஊர் மக்கள்லாம் சிரிக்கிறாங்க. டேய், இருக்கிற வேலையை விட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்க, இங்கே தங்கம்லாம் இருக்காதுங்க, யாரோ எப்பயோ சொல்லிட்டு போயிட்டா, அதை நம்பி போய் இதுக்கு தங்கம் தேவைப்படுறீங்க, கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமான்னு டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, ஓடி சிரிக்கிறாங்க. ஆனால் இவர் தான் கவலைப்படல. 1 அடி 2 அடி ஆச்சு, 2 அடி 4 அடி ஆச்சு, கையெல்லாம் கொப்புளிச்சு போச்சு. வெறும் செங்கல் பாறை தான் வருது. ஊர் மக்கள்லாம் சிரிக்கிறாங்க. அவனும் சிரிப்பை நிப்பாட்டவே இல்லை. ஒரு மாதிரி பயங்கரமாக கேலி பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு 8 அடி தோண்டிட்டாரு, ஒன்றும் வரல, தங்கமே கிடைக்கல. ஊர் மக்கள்லாம், நான் தான் சொன்னேன்ல, உனக்கு எல்லாம் வராதுடா, இங்கே எல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, தேவையில்லாமல் இங்கே டைமை வேஸ்ட் பண்ணாது, என்னைக்கோ விட்டுட்டு போயிருக்கலாம், எதுக்கு இத்தனை வேஸ்ட்டாக தோண்டியிருந்த அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. இவரும் இப்போ டவுட் படுறாரு, ஒருவேளை நம்ம பண்ணது தப்பு தானோ, இங்கே தங்கலாம் இல்லையோ, வேஸ்ட் பண்ணிட்டோம் டைமை அப்படின்னு சொல்லி ரொம்ப டிஜெக்ட் ஆகி கடப்பாறையை தூக்கி போட்டு போயிட்டார். ரொம்ப நாள் கழிச்சு அதே பாதையில் இன்னொருத்தர் வராரு. இந்த குழியை பார்க்குறாரு. அடடா, இவ்வளோ பெரிய குழி இருக்கு, யார் யார் தோணுது, எதுக்காக தோணுனாங்க அப்படி ரொம்ப கியூரியஸாக இருக்கு அவருக்கு. அப்போ சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், இந்த இடத்துல தங்கம் இருக்குன்னு அவர் நம்பி தோண்ட ஆரம்பிச்சாரு, ரொம்ப தூரம் தோண்டிட்டாரு, எதுவும் கிடைக்கல, விரக்தியில் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இவரு ஆசை வருது, நம்ம தோண்டி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் ஒரு கடப்பாறை எடுத்துட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாரு. 8 அடி 9 அடி ஆச்சு. 9 அடி 10 அடி ஆறப்ப அந்த கடப்பாறை ஒரு தங்கப்பாறை மேல டங்குன்னு இடிக்குது. அந்த இடத்த சுத்தம் பண்ணி பார்த்தா இவ்வளோ பெரிய தங்க புதையல் இருக்கு. அது அப்படியே தோல்ல வச்சுட்டு அப்படியே நடந்து போறாரு. ஊர் மக்கள்லாம் வாயை பொளந்து பார்க்குறாங்க. இதான் ஸ்டோரி. இதில் என்ன முக்கியம் தெரியுமா, 8 அடி தோண்டினவனுக்கு மேலும் இன்னும் 2 அடி தோண்டி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரல, பார்த்தீங்களா? அதான் விஷயம். தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும். இதான் விஷயம். வெற்றி அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடாது, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். சில பேருக்கு தான் டக்குன்னு கிடச்சிடும், பட் 99% ஆஃப் த பீப்புளுக்கு அவ்வளோ ஈஸியாக லைஃப்பில் வெற்றி கிடைக்காது. அது நிறைய தோல்விகளை சந்தித்து தான் வெற்றி அடையணும். இன்ஃபேக்ட் யாருமே ஏதோ ஒரு ஸ்ட்ரோக்கில் எங்கேயோ ஜெயிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களும் வாழ்க்கையில் பல வாட்டி தோற்றுருப்பாங்க. படிப்பில் வேணால் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதில் தோற்றுருவாங்க, அதில் லாஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். படிப்புன்றது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இதில் வெற்றி அடைஞ்சிருக்கலாம், நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இது இப்படியே இருக்கிற அவசியம் இல்லை. ரைட்டா? நாளைக்கு அவன் பிஸ்னஸ் பண்ணுவான், அதில் தோல்வி அடையலாம். நீங்கள் நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நீங்கள் அதில் வெற்றி அடையலாம். ஸோ வெற்றி தோல்வின்றது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும், இல்லையா? கீழே இருக்கிற மேலே போவான், மேலே இருக்கிற கீழே வருவான். இது வாழ்க்கையின் தத்துவம். அதெல்லாம் நீங்கள் தோல்வியை பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது, போராடிகிட்டே இருக்கணும். இது நான் பார்த்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய ஆள் இன்னைக்கு பாருங்க, வேற வழியே இல்லை, அவன் தே கீப் ஆன் ஒர்க்கிங் ரிலன்ட்லெஸ்லி, வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஈலான் மஸ்க் எடுத்துக்கோங்க, சிம்பிளாக ஈலான் மஸ்க் அவன் எடுக்காத ரிஸ்காக 3 ராக்கெட் விடுறாரு ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு. ஒரு ராக்கெட்டு சாதாரண விஷயமா?
இல்லையா? ஸ்பேஸ் மிஷின் போகிறதுக்காக ஸ்பேஸ் டூரிசம், ஸ்பேஸ் மிஷின், மார்ஸுக்கு ஆள் அனுப்பணும். என்ன மாதிரி ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் பாருங்கள். இதெல்லாம் நம்மளால் நினச்சாலும் கற்பனையே பண்ண முடியல. ஆனால் அந்த ஆள் ட்ரை பண்ணியிருக்காரு. 3 வாட்டி ராக்கெட் போயிருக்கு, வெடிச்சு செதறி இருக்கு. கம்பெனியே பேங்க்ரப்ட். இன்னும் ஒரு லான்ச்சுக்கு தான் பைசா இருக்கு. அது போச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். அப்போது தைரியமாக நம்பி பண்ணுறாரு. பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இது எதுக்குடா நீ பண்ணுற? ஏண்டா 3 வாட்டி ராக்கெட் வெடிச்சு போச்சு. ராக்கெட் சயின்ஸ் எவ்வளோ, மார்ஸுக்கு அனுப்புறதுலாம் ஒரு, இதெல்லாம் சாத்தியமா? நீ இடத்துல இருக்க, நீ மார்ஸுக்கு அனுப்ப போகிற ஒரு ஆளை, இதெல்லாம் சாத்தியமா? என்ன பேசுகிற? அப்படி பண்ண என்ன ஆச்சு? 3 வாட்டி ராக்கெட் விட்ட, வெடிச்சு செதறிச்சு. இப்போ திருப்பியும் 4வது வாட்டிக்கு நீ வந்து ட்ரை பண்ணுற, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு ஒரு பதில் சொல்கிறாரு, அற்புதமான பதில் சொல்கிறார். அவர் சொல்கிறது அது ரொம்ப ஆச்சரியமான பதில். அவர் சொல்கிறாரு, பாருங்க, அவுட்கம் பற்றிலாம் இங்கே விஷயமே கிடையாது. சக்ஸஸ் ஃபெயிலாம் பார்க்காதீங்க. ஒரு விஷயம் ஹியூமனிட்டிக்கு நல்லது பண்ணுமா? ஒரு பெரிய பிரச்சனையை, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இது ஓப்பன் அப் பண்ணணும்னா, ரைட்டா, இஃப் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். அது அவுட்கம் பார்க்க வேண்டாம். அது பாஸு, ஃபெயிலு, தோல்வி, அதெல்லாம் பார்க்காத. இப்போ இந்த சக்ஸஸ், இந்த ராக்கெட் போடுறோம்ல, சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் அப் ஆகுது பாருங்க. நாளைக்கு இடத்துலேருந்து மாறுறதுக்கு போய் பசங்க குடியேறலாம். எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதை நம்ம முயற்சி பண்ணாதானே தெரியும். நீங்கள் அதில் போய் சக்ஸஸ் ஃபெயிலியை பார்க்குறீங்க. அது ஒரே டைமில் சக்ஸஸ் கிடைக்காது. 3 வாட்டி ஃபெயில் ஆயிருக்காது. 4வது வாட்டி பக்காவாக சக்ஸஸ் ஆச்சு. உடனே நாசா ஃபோன் பண்ணி, இந்தாப்பா $1.5 பில்லியன் ஃபண்டிங் தரேன், நீ வச்சுக்கோன்ட்டான். நாசாவாலே பண்ண முடியல, இந்த ஆள் பண்ணி காமிச்சிட்டான். அப்போ கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க. 3 வாட்டி ஃபெயில் ஆயிருக்காரு, உடலை. ஏன்னா அந்த கம்பெனியே பேங்க்ரப்டாகி உட்கார போகுது. கையில் அவ்வளோதான் காசு இருக்கு. இந்த ஒரே ஒரு லான்ச்சுக்கு தான் காசு இருக்கு. இது போச்சுன்னா கம்பெனி திவால் தான், இழுத்து மூட வேண்டியதான். ஆனாலும் அவர் நினைக்கிறாரு, நம்ம விடக்கூடாது, நோக்கம் சரியானது, அதான் பாயிண்ட். இது முக்கியம், இது யாராவது பண்ணித்தான் ஆகும். பண்ண நாளைக்கு ஃபியூச்சர் ஹியூமனிட்டிக்கு நல்லா இருக்கும் நம்புறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அது ஆண்டவன் கிருபை இருக்கு, முயற்சி செய்கிறாரு இல்லையா? யூனிவர்ஸ் விடாத. அதனால அந்த பிராப்தம் அவருக்கு வந்தது. 4வது வந்து லான்ச்சில் சக்ஸஸ் ஆனார். அதுக்கப்புறம் நாசாவே கூப்பிட்டு, இந்த தம்பி $1.5 பில்லியன் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம எல்லாம் கற்றுக்க வேண்டிய பாடம். முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். சும்மா ஒரு ஃபெயிலியர் ஆனோடனே பயந்துடக்கூடாது லைஃப்பில். அது ஃபெயிலியர்ன்றது நிரந்தரமாக வரதான் போகுது. இன்னைக்கு ஃபெயில் ஆகாதவன் நாளைக்கு ஃபெயில் ஆகும். புரியுதுங்களா? அதனால் ஃபெயிலியர்ன்றது வராமல் போகவே போகாது. ஏதோ ஒரு ஸ்டேஜில் எல்லாருமே ஃபெயிலியரை சந்திச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் தயவுசெய்து ஃபெயிலியர் பார்த்து நினைக்காம, தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டிகிட்டே இருக்கணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடிகிட்டே இருக்கணும். ஆனால் முயற்சி செய்யணும், நல்லா முயற்சி செய்யணும். சும்மா கதை பண்ணக்கூடாது, உண்மையிலே ஒர்க் பண்ணணும். அதான் பாயிண்ட். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது நிறையா முயற்சி பண்ணி போராடி ஜெயிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மற்றவங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.